ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட் vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம பண்டாபுத்தியில உள்ள அங்க நம்ம ஏற்கனவே பண்ண அந்த பர்கர் ஷாப்புக்கு நேரா பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடை இருக்கு. அந்த சாப்பாடு கடை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்தாண்டா. முரளி, மரத்தாண்டா கடைக்கு வந்திருக்கோம். என்ன ஃபீல் பண்றீங்க? மரத்தாண்டா கடைக்கு ஆக்சுவலா வந்து இந்த பக்கமா போகும்போது இது கொஞ்சம் கதை பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் ஒரு டைம் வந்து நான் சும்மா உள்ளுக்கு ஜஸ்ட் எட்டி பார்க்கும்போது அங்கேயும் வந்து இந்த டிஷ்ஷஸ் சாப்பாடுலாம் வந்து நம்ம இப்பெல்லாம் சாப்பிடலாம், போயிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா அண்ட் புதுசா அதை ட்ரை பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பக்காவா இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்ட் தான் இந்த கடை. ஸோ வந்து நானும் முரளியும் சேர்ந்து நம்ம ப்ரோமா வந்திருக்காரு. நான் தான் உங்க மார்த்தாண்டம் கடை பிரேம முரளியும் ஒரு நாள் சொன்னாங்க இந்த மாதிரி கடைக்கு போவோம், ஒரு நாள் பார்த்தாங்க இந்த மாதிரி கடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பாடுலாம் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். காய்ஸ், இந்த கடை எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா பண்டாபுத்தி கால்டெக்ஸ் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்க பர்கர் கிங் வரிசையிலேயே மரத்தாண்டா கடை இருக்கு. ஆமா காய்ஸ், இது வந்து கீழே நாங்க லொகேஷனும் போடுறோம், அங்க செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மரத்தாண்டா கடையில என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு, என்னெல்லாம் அவங்க வந்து பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ண போறாங்கன்றத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, வாங்க போலாம். போலாம். உள்ள போய் பார்த்தேன், நல்லா சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்பதான் செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதான் மெனூஸ்லாம் பார்த்தேன். சாப்பாடுலாம் சும்மா சொல்றதுக்கு பங்கமாக இருக்குது. பிரியாணிலேருந்து எல்லா சாப்பாடும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த திருவிழா சாப்பாடு இருக்கும். அண்ட் வந்து நம்மளும் கொஞ்சம் வித சாப்பாடுலாம் சொல்லியிருக்கோம். அது என்ன சாப்பாடுன்னு இப்போ சொல்லுவாங்க, அது சர்ப்ரைஸாக இருக்கும். மற்றபடி நம்ம நார்மலாக சாப்பிட்ற மீல்ஸாக இருக்கும், பிரியாணியாக இருக்கும். பிரியாணிலே பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ட்ரிங்க்ஸாக இருக்கும். ட்ரிங்க்ஸ்லேயே வந்து நார்மல் ட்ரிங்க்ஸ் வந்து மார்த்தாண்டா ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் சொல்லி நிறைய விஷயங்களே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணாமல் போகக்கூடாதுன்னு தான் தோணும். அவ்வளோ இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேஜுக்கு இருக்குங்க. உள்ளுக்கு பூந்தாலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு வைப் தருது. அங்கே உள்ள சாமி சிலைங்களா இருக்கும், இந்த பெயிண்டிங்ஸு, அப்புறம் பின்னாடி உள்ள பெயிண்டிங்ஸு, அந்த மயிலோட எல்லாமே பார்க்க ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது கடையை பார்க்க. கைஸ், நண்டு ரசம் வந்து இருக்குது. என்னன்னா இங்கே இருக்க ஸ்பெஷல் டிஷ்ஷில் வந்து நமக்கு வந்து கிளே பாட் நண்டு ரசம், அதுவும் வந்து ஒரு முக்கியமான டிஷ் தான் இங்கே. அண்ட் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ண ஃபுட் வேறு. அண்ட் ஸ்மெல் வேறு லெவல், வாசனையே வேறு லெவலுக்கு. காய்ஸ், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டிஷ்ஷும் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் அவுட்டு இங்கே சிக்னேச்சராக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேகி சட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தாலி செட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நண்டு ரசம் கிடச்சிருக்கு. சிக்கன் 65 தான் அது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், இது 2 கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து முடிக்க போகிறோம். எப்படி முடியுமா? என்னால் முடியும். மிச்சம் வைக்கிறது முடியும். இன்னொன்று வந்து ஷெல் அவுட் சாப்பாடில் வந்து ஸ்பெஷலாக மோஸ்ட்லி அதை கடலில் உள்ள நிறைய விஷயங்கள் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம பிஃபோரும் பண்ணியிருப்போம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிறது வந்து இங்கே தான். இது மீன் இருக்கிறத பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் வந்து வரும்போது ஷெல் அவுட் சாப்பாடுக்கு இவ்வளோ பெரிய அப்பளம் பதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஆக்சுவலாக ஷெல் அவுட் சாப்பாடுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சுட சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லா சூடாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கிரேவியை மட்டும் டேஸ்ட் பண்ணுவோம்.
சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா அது இந்த கம்மியாங் செலவு சொல்லுவாங்க. இது டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. நம்ம கம்மியாங் பிஃபோர் வேறு எங்கேயாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் தெரியும். அந்த அதுவும் இருக்குது. அங்கே ஒரு தமிழ் ஸ்பைஸ்னஸும் இருக்குது பக்காவாக. அந்த சாப்பாடு இந்த சோறோடையும் சரி அந்த கிரேவியும் சரி பக்காவாக. இது எப்படி 2 பேரும் கேட்டால் இருக்குமா? 2 பேர் கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப சாப்பிட முடியாதவங்க 3 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல ஒரு லிமிட்டட், ஐ மீன் நமக்குலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆமாம் காசு, நீங்களே பாருங்கள். லசானம் இருக்குது, மீன் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஷெல்லோட்டில் மீன் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா முள் இருக்கும் அப்படின்றனால. மீன் இருக்குது, அதுக்கப்புறம் சொத்தவங்க இருக்குது, ப்ரான் இருக்குது, இன்னும் தலையிடப்பட்டது நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்லோட்டுக்கு அப்பளம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம பசஞ்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வரும். இல்லை வந்து அந்த கிரேவியோடு எடுத்து அந்த மொதல் வாயிலே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துருச்சு. இது ஒரு தடவை வாயில் வச்சுன்னா திரும்ப 1 வாய் வைக்கணும்னு தோணுது. அப்படியே வந்து வைக்கணும். சூப்பராக இருக்குது. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தவங்க இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உண்மையிலே சூப்பராக இருக்கும். சொத்தோட நார்மலாக இருக்குது சார் தான். ஆனால் வந்து ஸ்பைஸியும் ஸ்வீட்னஸும் வந்து கலந்த அந்த டேஸ்ட்டில் கொடுக்குது. நம்ம மட்டன் அன்பை வளர்க்கும். மட்டன் இவ்வளோ மொத்தம் போன்லெஸ்ஸாக மின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆனால் மட்டன் இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட்டை பாருங்க. ஆக்சுவலாக அந்த கிரேவியோட டேஸ்ட் வறுவல் போது கிரேவிலாம் ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஐ மீன் ரொம்ப இதெல்லாம் இருக்காது. ஆனால் இது உண்மையிலே சூப்பராக இருக்கு. டேஸ்ட் தனியாக வருது. சிக்கன் ட்ரை பண்ணலாம். சிக்கன் வறுவல் எனக்கு கொஞ்சோண்டு விட்டு நிறையா நல்லா வந்துருக்கு. இது வந்து சோத்து இது வந்து நம்ம இதோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆமாம், செலவுக்காக ஒரு தனி ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த மட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து உண்மையே சூப்பராக இருக்கு. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நல்லா போன்லெஸ்ஸாக வந்து ரொம்ப இடத்துல கிடைக்காது. இங்கே வந்து பாருங்க, இந்த இதிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய தராங்க. இவ்வளோ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் நம்ம சாப்பிடும்போது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஓரியோ மில்க் ஷேக் பாருங்க. இந்த ஓரியோட அப்படியே அந்த இதெல்லாம் தூவி விட்டுருக்காங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சா நல்லா இருக்கும். என்ன ஏறி குடிக்கிறீங்க? உண்மையாக ஒரு பெரிய மாலில் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்பவே ப்ரொஃபஷனலாக டீட்டெயில்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மாலில் பார்த்துருப்போம். இது வந்து நம்ம ஏரியா சாதாரணமாகவே கிடைக்குது. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. பிள்ளைங்களாம் அம்மா அம்மா வாங்கிட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாதம் ஒன்று இருக்குது. ஆமாம், உண்மையாக நல்லா இருக்குது. மேகிக்கு நான் போட்டு வந்துருக்கு. இது எதுக்கு நம்ம அப்படியே சாப்பிடுவோம். மேகி இது இல்லாமல் எப்படியே காய் சொல்கிறேன் ஒரு முதல் கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராயாக ஆயிடுச்சு. பார்க்கும்போது மேகி கறி நம்ம மோஸ்ட்லி நம்ம பண்ணுற நார்மல் கறி மாதிரி இல்லை, ஒரு இந்தியன் மசாலா கறி மாதிரி இருக்கு. அந்த கிளே போட்டு ஸ்மெல் வருது வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைலில் இருக்கு. நம்ம இப்போ இந்த இந்தியன் இந்த மசாலா அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பியூராக இருக்கு. நம்ம நார்மலாக செய்கிற நெய்யோட டேஸ்ட்டாக எனக்கு வந்துருச்சு. அதுக்காக அந்த சட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது தான் ஒரு இந்தியன் ஃப்ளேவர் வருது. நான் பெருசாக பந்தா பண்ணிட்டேன். எனக்கு மேகி நல்லா சமைக்க தெரியும் தான். எனக்கு தெரிஞ்சது அதுதான். இப்போ தான் தெரியுது எப்படி பண்ணியிருக்கேன். பட் சீரியஸாக உண்மையிலே அந்த எக்கோட டேஸ்ட்டு நம்ம போடுற விஷயங்களும் இருக்குது. பட் ஒரு இந்தியன் மசாலா இப்போது ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சிருக்கணும் நம்ம ஸ்டைலில் எப்படி சமைக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் பாருங்க, அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இந்தியன் ஃப்ளேவரில் இருக்குது சாப்பிடும்போது. ஆக்சுவலாக வந்து இது நம்ம மெகி சூப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போதும் நம்ம செய்வோம், கடையில் போய் ஆர்டர் பண்ண மாட்டோம். பட் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கடையில் போய் ஆர்டர் பண்ணுவோம். ஆமாம், ஆக்சுவலாக கடையில் போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்லாம் பார்க்கலாம். அண்ட் இங்கே மஸ்ட் ட்ரை பண்ணலாம். வந்தால் ஒரு தைரியமான ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இது மேகியா இன்னும் ருசியாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் இதெல்லாம் மேகின்னு பயந்துட்டேன். இல்லை நான் எனக்கும் மேகி நிறைய விஷயம் டிஷ்ஷெல்லாம் சேர்த்துருக்கேன். ஆனால் மேகி இந்த மாதிரி செய்யறது வந்து நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கு. காய்ச்சி தண்ணி வச்சு எங்கே தருவோம் ஐஸ்கிரீம் இருக்கு. இதுதான் இப்போ மேங்கோ லஸ்ஸி விப்மத்தெல்லாம் இருக்கு. இந்த மேங்கோ வந்து நல்லா கரைச்சி, ஐ மீன் மேங்கோ பழத்தை கரைச்சி இது பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பியூராக இருக்கிற மாதிரி இருக்கலாம் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாம்பழம் நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்டாருவோம். இல்லை லிட்ரலி அப்படியே இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், டேஸ்ட் பக்கா. நான் ஃபர்ஸ்ட் டைம் மேங்கோ லஸ்ஸி சாப்பிட்றேன்.
ஏன் சத்தியமாக இது எல்லாமே வாஹா அப்படின்னு ஹைப்பில் பண்ணல, பட் சீரியஸ்லி worth it. ஏதாவது காரமாக சாப்பிடுது இதை குடிச்சோன்னா எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆக்சுவலாக காரமே காணாம போயிடும். இவ்வளோ நேரம் சாப்பாடுல இந்த காரம் உப்பு இதெல்லாம் வந்து வா இதெல்லாம் அல்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரிங்க்ல வந்து இந்த டேஸ்ட் வந்து அடியில் இருக்கும். நம்ம சாப்பிட தான் மேலே வரும். இது வந்து நார்மலாக சாப்பிடும்போதே மேலே வந்துடுது. காரத்துலேருந்து இனிப்பு வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஒன்று இதுதானே இது? இதுதான் நண்டு ரசம். நண்டு ரசம் இவ்வளோ பெரிய கிளை போட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை நமக்கு பிளேட்லாம் தந்துருக்காங்க. நான் சும்மா டேஸ்ட் பார்க்க போகிறேன். எனக்கு வந்ததுலேருந்து இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. டேஸ்ட் பார்க்காம மாட்டேன். ஆக்சுவலாக வந்து அந்த நண்டோட ரசம் இருக்குல்ல, நண்டு ரசம் வைக்கும் போது அந்த நண்டோட அந்த ஸ்மெல் மட்டும் தனியாக நம்மள இருக்கும். அப்படி இல்லாமல் பக்காவாக ஒரு ரசத்தோட ஸ்மெல் வித் நண்டு. ஆமாம், ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்பவே திக்காக இருக்குது. அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். நல்ல தண்ணி மாதிரி இல்லை. அதை பாருங்க, அது வந்து ரசம்ன்றத விட ரசம் சூப் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. என் பாட்டி சொல்லியிருக்காங்க நெஞ்சு சளிக்கு நண்டு ரசம் நல்லதுன்னு. ஓகே, அதுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இங்கே வரலாம். நம்ம மரத்தாண்ட கடை இருக்குது. இந்த கலர் பார்த்தோன்னே நல்லா எல்லோவா குடிக்கணும்னு போல ஒரு அட்ராக்டிவான கொடுக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது. நண்டு ரசம் சூப்பர். என்னது இது? சன்வி லகூன், ப்ளூ லகூன். தெரிலங்க. ஆக்சுவலாக ப்ளூ லகூன் வந்து இங்கே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்ட்டு. எப்படின்றத ட்ரை பண்ணுவோம். ப்ளூ, லைட் ப்ளூ, மேலே இன்னொரு கலர் க்ரீனிஷா. இந்த வெயிலுக்கு குட்டிச்சோன்னு வைங்க. கீழே போயிட்டே இருக்கு. இதை குடிச்சா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ட்ரிங்காக இருக்கு. நல்ல புளிப்பா. ஆக்சுவலாக கைஸ் இது வந்து மாக்டெயில் இனம் சேர்ந்தது. மாக்டெயிலாம் ரொம்ப இடத்துல பிடிக்கிறது இல்லை, ஏன்னா அந்த விலைக்கு போடுவாங்க. இது வந்து பாலை நிறைய ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிடும்போது கூட இல்லை, ஏதாவது நம்ம வெளியே போயிட்டு செம்ம வெயில் இருக்க வெயிலையே நம்ம உள்ள வந்து குடிக்கிறதுக்கு என்ன குடிக்கணும்னு தெரியலன்னா இதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். சாம்பார், கோபிஸ், கத்திரிக்காய், ரசம், கீரைக்கறி, சாம்பார், பஜ்ஜி, அப்புறம் வந்து பீட்ரூட். ஏன்னா பீட்ரூட்டே நான் சாப்பிட்டதில்ல, ஸோ பீட்ரூட் எனக்கு சரியா தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக அதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான். மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பி ப்ரோ. அது ஊருக்கா தொட்டு நக்கணும். ஒரு நல்ல சைவ சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா வெந்து, காய்கறிகள் வந்து எல்லாமே நல்லா வெந்து இருக்கு. இந்த லஞ்ச் அந்த 1 மணிக்கு இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் வந்து வேலை முடிச்சுட்டு ஃபுல்லாக வராங்களா. அப்போ இந்த மாதிரி கடைக்கு வந்தீங்கன்னா மாத்தாண்ட கடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாலி சட்டுன்னு ஆர்டர் பண்ணுங்க. சிக்கன் 65 எடுத்துங்க. ஆனால் எப்பவுமே பெரிய மீல்ஸ் எடுத்தாக்க சிக்கன் 65 இல்லைன்னா அது ஒரு ஃபுல் ஃபீல் ஆகாதுன்னாங்களா. இது உண்மையிலே இப்போ சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃபுல் ஃபீலாக இருக்கும், நல்ல ஃபினிஷிங்காக இருக்கு. வேறு லெவல். இதுவும் ஒரு மாக்டெயில் தான். இதுவும் ஒரு மாக்டெயில் தான். இது வந்த போய் குடிச்சிருக்கணும், கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. இந்த நாள் எப்படி நம்ம ஆயிடுச்சு. ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கு. ஆப்பிள் ஜூஸ் மாதிரியும் இருக்குது, அப்புறம் அதுனா சாத்துக்குடி ஜூஸ் மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சொன்ன மாதிரி தான். வெயில் டைமில் குடிக்கலாம். இது வந்து நல்லா சவராக நல்லா புளிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குடிச்சானே. இதுவும் ஆமாம், இது குடிச்சாலும் ஃப்ரெஷ் ஆகுது, இது குடிச்சாலும் ஃப்ரெஷ் ஆகுது. இது குடிச்சா எனக்கு காம் ஆகுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம மொத்தமாக சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? வணக்கம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தாண்டாவோட ஓனர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஹாய், வணக்கம்க்கா. வணக்கம். ஸோ உங்கள் பேர்? பேர் வாணியா. நீங்கள் தான் இங்கே ஓனரா? இல்லை, ஆக்சுவலாக நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து தான் இது பண்ணுவோம். பட் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேக்கா. இது எத்தனை நாள் ஆச்சு இந்த கடை வந்து? சரி, எக்ஸாக்டாக ஒரு 2 months ஆச்சு நம்ம கடை திறந்து. ஓகே, சோஃபா கஸ்டமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு. அதான் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் மார்க்கெட் பண்ணல. பட் இங்கே சுற்றி இருக்கிறவங்க மக்களே வந்து நம்ம கடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஓகே ஓகே அக்கா, இந்த கடைக்கு பேர் மரத்தாண்டா அப்படி வச்சிருக்கீங்க, அது என்ன காரணம்? ஆக்சுவலி மரத்தாண்டா வந்து எங்களோட பெரிய அண்ணன் பேரு. அவர் வந்து இப்ப இல்ல, இறந்துட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியில. ஸோ தங்கச்சியும் நானும் கடை திறக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்றப்ப சரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இது பண்றப்ப அவரோட நினைப்பு வந்துச்சு. அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாரி இந்த பேரை வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அக்கா, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிளைபோர்ட் ரைஸாக இருக்கட்டும், நிறைய டிஷ் அதான் நம்ம ஏரியாலே வந்து கிடைக்கிது. இதெல்லாம் இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா இப்போ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மீகோரை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, மாமா கடையில் மாதிரி கடை பண்ணுவாங்க. பட் ஒரு சாதாரண ஒரு காமனுக்குள்ள இப்படி ஒரு கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலா நான் ஒரு கஸ்டமரா யோசிச்சேன். நான் வந்து ஃபேமிலியோட நான் போய் சாப்பிட்றப்ப என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட நான் போயிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு கடை இருந்தா நல்லா இருக்குமே. ஸோ என்ன மாதிரியே எதிர்பார்க்கிற நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஃபேமிலியோட போயிட்டு உட்காந்து சாப்பிடணும், ஒரு நல்ல வெஜ்ஜி மீல் சாப்பிடணும், தாலி செட் மீல், கம்ப்ளீட் மீலா இருக்கணும், அதே நேரத்தில் அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சப்ப சரி நம்மளே திறந்துடலாம் அப்படின்னு வந்தப்ப
எஸ் எதெல்லாம் நான் சாப்பிடணும்னு நினைச்சேனோ அந்த தான் அந்த கடையில வந்து ஒரு ஐட்டமா கொண்டு வந்திருக்கிறேன். லைக் சாலட் கூட இருக்குது கடையில. மார்னிங் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வரவங்களுக்கு பூஸ்டர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு செட்டே வச்சிருக்கிறோம், லிஸ்டே வச்சிருக்கிறோம். ஸோ அப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் மில்க் ஷேக் எல்லாம் இருக்குது, வெரைட்டிஸ் ஃப்ரூட் ஜூசஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் மாக்டெயில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, டீனேஜர்ஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரி. இந்த கடை வந்து எத்தனை நாள்ல எத்தனை மணி டு எத்தனை மணி எல்லாம் சொல்லிருக்கோம். ஸோ காலையில வந்து நம்ம வந்து 7 மணிக்கு கடையை திறந்து நைட்டு வந்து 9:30. சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 10:30 ஆயிரும் போடுறதுக்கு. மரத்தாண்டா கடையை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ். தேங்க்யூ ஐயா. எப்படியோ மரத்தாண்டா கடையில சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு. முரளி உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்பா ஹவுஸ்ஃபுல் போதே வச்சுக்கலாம் வயிற்றுக்கு வெளியில, அந்த அளவுக்கு இருக்கு. காய்ஸ் உண்மையில சொல்றேன், இங்க எப்படி சொல்றது, எல்லாத்துக்குமே ஒரு ஹைப் தர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஒரு சில கடைகள்ல வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து இந்த கடையில வந்து கவனிப்பு பாத்தீங்கன்னா மிகவும் நல்லா இருக்கு. அவங்க வந்து கேக்குறாங்க, அது ஓகேவா, இது நல்லா இருக்கா, இல்ல இன்னும் வேணுமா, சூடு பண்ணி தருவா, ஆயிடுச்சா, அதெல்லாம் அவ்வளவு டீட்டெயிலா கேக்குறாங்க. ஒரு சில கடைகள்ல வந்து நம்மளா கூப்பிடணும், எப்படா பாப்பாங்களா இல்லையா அப்படின்னு. தண்ணி அண்ணா தண்ணி இங்க வந்து அவங்களாவே வந்து கேக்குறாங்க, ஐயா ஓகேவா, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அவங்களே வந்து நல்லா கவனிப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்க ஃபேமிலியா தான் பண்றாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கவனிப்பு. அப்படின்னாக்கா சாப்பாடும் வந்து நம்ம இத்தனை நாளா நம்ம வந்து அவ்வளவு தூரமா அங்கங்க போய்கிட்டே இருப்போம். இங்க சட்டி சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த சட்டி சோறு சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த சீ ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஷெல் அவுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அங்கங்க போவோம். ஆனா அதெல்லாம் நம்ம ஏரியாலே கிடைக்குது. அதனால வந்து இதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னா நீங்க தாராளமா யோசிக்காம இங்க வாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கு இங்க சாப்பிடும் போது. நீங்க ஃபுட்டேஜ்ல பாத்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா வந்தாலும் சரி, சோலோவா வந்தாலும் சரி, உங்களுக்கு ஏத்த சாப்பாடு உள்ள இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ். ஆமாங்க. சோ வந்து இந்த கடை எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோ பாக்குறேன். அதோட பை கைஸ். பாய்.